அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம வெண்டைக்காய் விவசாயி ஒருத்தர் அவரோட தோப்பை தான் வீடியோ எடுத்து அமைச்சிருந்தாரு. இந்த மாதிரி இலைகள்லாம் மஞ்சளாக விழுகுது, அதற்கு காரணம் என்ன, தீர்வு என்னன்னு கேட்டிருந்தாரு. இது வெண்டைக்காயில் வர மொசைக் வைரஸ். இது ஒரு வைரஸ் தொற்று. இந்த வைரஸ் தொற்று வந்து எப்படி பரவுது அப்படின்னா, வெள்ளை ஈ, அதாவது வெமிசியா டபாசின்னு சொல்லப்படுற ஒரு வெள்ளை ஈ தான் இந்த வைரஸ் தொற்றை வந்து பரப்புது. இதோட சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து மொசைக் பேட்டர்ன், அதாவது பச்சலும் மஞ்சையும் கலந்த ஒரு மொசைக் பேட்டர்ன் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் நரம்புகள் எல்லாமே மஞ்சளாகி மொத்தமாகவே வந்து எல்லோ ஆகி கீழே விழுந்துருச்சு இலையெல்லாம். இதனால் நம்ம வந்து மகசூல் வந்து ரொம்பவுமே பாதிக்கும். இதற்கு தீர்வாக நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, நம்ம இயற்கை மருந்தான இன்ஃபினிட்டி அல்மைட்டியும் தான் கொடுத்துருந்தோம். இன்ஃபினிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 நுண்ணுயிர் வரும். அல்மைட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 நுண்ணுயிர் இருக்கனால இந்த பூச்சியையுமே அழித்து இந்த தொற்றையுமே உங்களுக்கு முழுமையாக கட்டுப்படுத்தி கொடுத்துரும். மேலும் இந்த மருந்தை எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த மருந்து சமமான அளவு அல்மைட்டியும் இன்ஃபினிட்டியும் எடுத்து 3 நாள் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு டேங்க்குக்கு 1 லிட்டர் மருந்து எடுத்து ஊற்றி இது மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணணும். முதல் டோஸ் வந்து ஸ்ப்ரேயாக தான் கொடுக்கணும். இந்த மாதிரி இலைகளுக்கு மேலேயும் கீழேயும் நல்லா அடிக்கணும். இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க. ஒரு செடிக்கு 10 செகண்டாவது நனைகிற அளவுக்கு அடிக்கணும். 2வது டோஸ் வந்து வேர் சிகிச்சை மூலமாக கொடுக்கணும். வேர் சிகிச்சைனா நீங்கள் ட்ரிப்பு மூலமாக கொடுக்கலாம், அதாவது சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும் கொடுக்கலாம், இல்லைனா வேர்களுக்கு நேரடியாகவும் ஊற்றி விடலாம். இது மாதிரி 2 டோஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நோய் வந்து கட்டுக்குள்ளே வந்துடும். மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது போன்ற விவசாய சந்தேகங்களுக்கு நம்ம குழுவில் இணைஞ்சிக்கோங்க. கீழே ஒரு QR இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் இணைஞ்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.